ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வெளியாட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேம் நடத்திருப்பாங்க. அப்போ அதில் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போன சாய்ன்ற ஒரு பையன் அந்த வேங்க அப்பாவோட கேங்கில் சேர்ந்ததுனால இந்த கேமில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த ஸ்கூலில் வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே கையில் கத்தி எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கோட கன்னத்திலே கிழிச்சிருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இப்படி எல்லாருமே இதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து இப்படி விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த சாய் இருக்கான்ல அதான் கத்தி கொண்டு வந்தவன் அவனுக்கே வந்து கொஞ்சம் மனசு கேட்கல. நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் இது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நான் வேற ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஏன் இவங்களை வந்து காயப்படுத்தணும், இந்த மாதிரி நான் ரொம்ப செல்ஃபிஷாக பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பண்ணுறது தப்பு அப்படின்றது அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. நான் இதை பண்ணுறதுக்கு அவனுங்க என்னதான் காசு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் வந்து இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இந்த கேமை விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வேங்க அப்பாவுடைய டிரைவருக்கும் தெரியுது. அப்போ அவன் உடனே தனியாக போயிட்டு நம்ம வேங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். சார், இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணல, அவன் சொதப்பிட்டான், இருந்தாலும் இன்னொரு பையன் கரெக்டாக முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நமக்கே தெரியுது அப்போ இன்னொரு பையனையும் ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்களா இந்த கேமில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே அடுத்தடுத்து நடக்கிற சில போட்டிகள்லாம் காட்டுறாங்க. நம்ம புள்ளி பாயோட அண்ணன் ஜியோன்னு இந்த மாதிரி ஒருத்தராக கேம் விளாண்டுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய டீம் இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ எலிமினேட் ஆனதுனால கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம் மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு தான் ஃபைனல்ஸ் நடத்த போகிறாங்க போல். அப்போ தான் நமக்கே தெரிய வருது இங்கே ஆடியன்ஸில் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இருக்காரு. ஸோ அவரும் அந்த ஆன்ட்டியும் வந்திருப்பாங்க போல இந்த கேமுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த பிரேக் டைமில் பாத்ரூமுக்கு போகலான்னு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். சார், நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வந்ததுனால ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு சந்தேகம் இருக்கும். அதை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நீ வந்து சின்ன வயசில் உன்னுடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லன்னு சொன்னல, அப்போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து நீ எப்படி தப்பிச்ச, உன்னை எப்படி யார் வளர்த்தா அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சார், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ என்னை யாரோ காப்பாற்றிருக்காங்க, யார் காப்பாற்றினாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் அவங்க என்னை காட்டிலேயே போட்டு போயிட்டாங்க, அப்புறம் அந்த வழியாக போன ஒரு சில பேர் என்னை பார்த்து என்னை வந்து அனாதாசிரமத்தில் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் சார் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு. ஏன்னா அவர் தானே நம்ம ஹீரோவை காப்பாற்றி அந்த காட்டு பகுதியில் போட்டு போயிருப்பாரு, அதான் அவன் கத்தியை அந்த அடியாட்கள் கிட்ட காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வாயை பொத்திருப்பாரு. பட் அதுவே வந்து ஹீரோவோட மூச்சு நிற்கிற அளவுக்கு போயிருந்திருக்கும். ஸோ அதனால ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்னு பயந்து தான் போட்டு போயிருப்பாரு. பட் அந்த பையன் தான் இப்போ வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம வேங்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய அடிப்பட்ட காயத்துக்குலாம் பேண்டேஜ் போட்டுட்டு ஹீரோயினோட அப்பா கூட வந்துட்டாரு. ஆனால் என்னோட அப்பா இப்போ வரைக்கும் வரலையே, நான் விளையாடுற மேட்ச் அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். சரியா இவன் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வேங்கு அவருடைய ஆட்கள்லாம் கூட்டிட்டு உள்ளே வராரு. நம்ம பிரின்சிபலுக்கு சந்தோஷம், பரவாயில்ல இவர் ஒருத்தர் தான் வராமல் இருந்தார், அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணுறவர் இவரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் போய் கை கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பேட் எனர்ஜியை நம்ம பிரின்சிபலால் உணர முடியுது. ஆனால் அது என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இதுக்காக நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு, அதனால நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா உள்ள வரவேற்கிறாரு. அப்போது இவர் கூட அவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த லூனா இருப்பாள்ல, அவளும் வந்திருப்பா. ஸோ இப்போ அந்த லூனாவும் அந்த டிரைவரும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து கடத்திருப்பாங்கல்ல, அந்த விஷுவல் இப்போ கரெக்டாக ஞாபகம் வந்துடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனே எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்தோன்னே இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இவங்க 2 பேர் தான் இதுக்கு முன்னாடி என்ன கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் வேங்க கிட்டையும் சொல்கிறா. அதை கேட்கும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், அன்றைக்கி உன்னை கடத்தின பில்டிங்கில் நான் இவங்க 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேங்குக்கும் டவுட்டு, ஏன்னா ஹீரோயினை கடத்தி அவங்க 2 பேரும் ஒரு பில்டிங்கில் வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த பில்டிங்கே நம்ம வேங்கோட அப்பா பேரில் தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம வேங்க வந்து அதெல்லாம் பார்த்துருந்துருப்பான். ஆனால் இதை பற்றி கன்ஃபார்மாக அந்த டிரைவர் கிட்ட கேட்கும்போது அது நம்ம பில்டிங் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போது அதுவும் வந்து இவனுக்கு கனெக்ட் ஆகுது. அப்போது என்னுடைய அப்பாவோட ஆட்கள் தான் இந்த ஹீரோயினை கடத்திருக்காங்க, ஆனால் எதுக்காக கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சந்தேகம். பட் இருந்தாலும் இப்போ இதை வந்து இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்க முடியாது, இங்கே வந்து கேட்டால் ஒரு பிரச்சனையாயிரும், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபைனல் ரவுண்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைனல் ரவுண்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய டீமும் அந்த வேங்கோடைய டீமும் தான் வந்து மோதுறாங்க. 2 பேரும் நல்லாவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வேங்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மரண அடி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா அவன் அடிக்கிறதெல்லாம் தடுத்துக்கிட்டு லைட்டாக இவனுடைய தற்காப்புக்காக கொஞ்சம் அடிக்க தான் செய்கிறான். ஆனால் நம்ம வேங் அளவுக்கு பயங்கரமாலாம் போட்டு அடிக்கவே இல்லை. இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம வேங் வேற பார்த்தீங்கன்னா அவன் அப்பாவையே பார்த்துட்டு இருக்கான். எக்காரணத்து கொண்டும் என் அப்பா முன்னாடி நான் தோக்கவே கூடாது, நான் இதில் வின் பண்ணால் மட்டும்தான் அவருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வரும், என்னை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பாரு அப்படின்லாம் இவன் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ஓங்கி பயங்கரமாக குத்தலாம் அப்படின்னு சொல்லி வரான் ஹீரோ கிட்ட. ஹீரோவும் ரொம்ப டயர்டாக இருப்பான். அந்த நேரத்தில் வேற வழியே இல்லாமல் அவனுடைய எனர்ஜி பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை மூடி அவன் பவரை கொண்டு வர ட்ரை
பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அடிக்க பக்கத்துல வந்துடுறான். அப்ப திடீர்னு அவனுடைய கை ஸ்டாப் ஆயிடுது. எல்லாருமே அதை ஷாக்கிங்கோட பாக்குறாங்க, ஹீரோ அவனுடைய பவரை கொண்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அதோட நிக்கல, அப்படியே நம்ம வேங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருந்து தூக்கி அடிச்சிடறான். ஸோ பறந்து போய் விழுந்துடுறான். இந்த பாக்ஸை விட்டு அவன் வெளியே போனதுனால இந்த கேம்ல அவன் தோத்துட்டு தான் அர்த்தம். ஸோ அவனுக்கு தோத்ததை விட நம்ம அப்பா முன்னாடி நம்ம தோத்துட்டோமே, யார் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சோமோ அவர் முன்னாடி தோத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் தான் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அப்படியே சோகத்தோட அங்கிருந்து போகும்போது உடனே நம்ம ஹீரோயினும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரா, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் பேசுறதுக்காக. பட் அவனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். இங்க பாரு, உனக்கு தேவையானது எல்லாமே அவன் வின் பண்ணணும் அப்படின்றது தானே, வின் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம என் பின்னாடி வந்துட்டு இருக்க, போய் அவன் கூட சந்தோஷமா இரு அப்படின்லாம் சொல்லும்போது, என்னடா சொல்ற, நீயும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு மேலே என் அப்பா மூஞ்சில் நான் எப்படி முழிப்பனே தெரியல, நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிட்டு போகிறான். ஸோ பையன் இப்படி மேட்ச்சில் தோத்து போனது நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, போய் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த மாதிரி போய் ஆறுதல் சொல்கிறதுனால மட்டும் அவன் வின் பண்ணிடுவானா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு போக விடு கொண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்டுக்காத மாதிரியே பேசுகிறான் நம்ம வேங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம வேங்க இவன் தான் பெத்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒய்ஃபும் கேட்குற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சமாவது ஆறுதலாக பேசுங்க, அந்த வார்த்தை அவனுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்ல, இவரும் என்னடி சும்மா அப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேங்க போய் பார்த்து பேசுறாரு. சரி விட்ரா, அவங்ககிட்ட இருக்க அளவுக்கு அவன்கிட்ட பவர்ஸ் இல்லை, அதனால தான் தோத்துட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அவனை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் அவன் இதை பற்றிலாம் கூட பெருசாக எடுத்துக்காம, அப்பா உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு ஹீரோயினை கடத்தினது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டுறான். ஏன்னா கடத்தினது இவருடைய ஆட்கள் தான், அது மட்டும் இல்லாமல் கடத்தி கொண்டு போய் வச்சதும் இவருடைய பில்டிங் தான். ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் இப்படி கேட்குறான். அப்போ அந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் வேற வந்துடுறாங்க. உண்மையை சொல்லுங்க அங்கிள், நீங்கள் தானே இவ்வளோ கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா, ஆமாம் நான் தான் கடத்தினேன், ஆனால் அன்றைக்கி உண்மையாகவே நாங்கள் இவ்வளோ கடத்த பார்க்கல, அன்றைக்கி அந்த சியோனுன்ற பொண்ணு, அதான் அந்த பிரின்சிபல் வளர்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணை கடத்தலான்னு தான் நினச்சோம், மாற்றி தான் இவ்வளோ தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. இவங்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் இன்னொரு ஃபைனல் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும். இதில் அந்த புள்ளி பண்ணுற பையனும் அப்புறம் நம்ம ஜியோன், இவங்க 2 பேரும் தான் ஒரு டீம்மேட்ஸாக இருப்பாங்க. ஆப்போனண்ட் யாருன்னு பார்க்கும்போது நம்ம புள்ளி பையனோட அண்ணன் இருப்பான்ல, அவனும் இன்னொருத்தரும் வந்து ஆப்போனண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ சண்டை நடக்குது, வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புள்ளி பண்ணுற பையன் இருக்கான்ல, அவனுடைய அண்ணன் மேலே ஆல்ரெடி கோவத்தில் தான் இருப்பான், எப்பயுமே அவனுக்கு 2 பேருக்கும் ஆகாது. அதனால இந்த கேமை ஒரு சாக்கா வச்சு அவனுடைய அண்ணனை போட்டு பொழந்து கட்டிட்டான். அவனுக்கு சரியான காண்டாயிருது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பேக்கெட்ல இருந்து அந்த கையில் இரும்பு மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு அடிப்பாங்கல்ல, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம புள்ளி பண்ற பையனை போட்டு அடி அடிக்கிறான். அவனுக்கும் பயங்கரமா வலிக்குது. ஸோ நம்ம வேங்க அப்பாவுடைய டிரைவர் இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பார்ல ஃபோனில், இந்த மாதிரி ஒருத்தர் சொத்தப்பிட்டான், பட் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இன்னொரு ஆள் இவன் தான் போல, அதான் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம புள்ளி பண்ற பையனுக்கு செம்ம காண்டாயிருது இந்த மாதிரி பொருளை வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு. அதனால அவனை கீழே தள்ளி மூஞ்சா அடிக்கிறான், ரத்தம் வேற வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே டே போதுடா நிறுத்துறா அப்படின்னு சொல்றாங்க, அந்த டீச்சர்ஸ் எல்லாம். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான், கோவத்தில் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இது அங்கிருந்த பேரண்ட்ஸும் வேற பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது நார்மலான ஒரு ஃபைட் கேம் தானே சொன்னாங்க, இங்க என்ன வந்து இப்படி சாகிற அளவுக்கு அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு உடனே நம்ம புள்ளி பண்ணுற பையனை அவன் அண்ணங்கிட்ட இருந்து இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாங்க கடைசியில். ஸோ அந்த வேங்க அப்பாவுடைய ஆட்கள்லாம் ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, இந்த ஸ்கூல் மேலே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு, அதை வந்து இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம வேங்கோடைய அப்பா கிட்ட இவங்க 3 பேரும் கேட்டுட்டே இருக்காங்க. சரி சொல்லுங்க, நீங்கள் ஹீரோயினை கடத்த நினைக்கல, இந்த ஜியோனை கடத்த தான் நினச்சிருக்கீங்க, தவறுதலாக தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டீங்க, அப்படி இருந்தாலும் நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் ஜியோனை கடத்த நினைக்கணும், அதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே நம்ம வேங்கோடைய அப்பா இந்த இடத்துல ஒரு பொய்யை பேசி விட்டுறான். உங்க எல்லாருமே இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஒரு நல்லவர் அப்படின்னு தானே தெரியும், ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அந்த ஃப்ரெண்டையும் அந்த ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபையும் சாகடிச்சுட்டு அவருடைய ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாரு, அந்த குழந்தை தான் ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய பேரண்ட்ஸை பத்தி தான் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் கொண்டது இந்த பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டாக பிரின்சிபலும் அங்கே வராரு. நான் சொன்னது கரெக்டு தானே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரின்சிபலும் அப்படியே பேசாமையே இருக்காரு. அதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்ன இது, இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, இதுக்கு எதுவுமே பதில் இவர் பேசல, அப்போ இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, இந்த பிரின்சிபல் அவர் ஃப்ரெண்டையும் அவர் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபையும் கொன்னுட்டு தான் அவங்களுடைய குழந்தையை கடத்திட்டு வந்திருக்காரா, அதுதான் அந்த ஜியோனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் இப்படி நம்ம பிரின்சிபலை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாலும் அவர் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கிறதுக்கான காரணம் அவருக்கு உண்மையாகவே வந்து பொறாமை இருந்திருக்கு நம்ம ஹீரோவோட அப்பா மேலே. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக
இருக்கும்போது அந்த சிஞ்சாங்க பார்த்துக்கிற ஒரு பொறுப்பை நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட அந்த டைமில் இருந்த ஒரு பெரிய ஆள் கொடுத்துருப்பார்ல. ஸோ அது பிடிக்காம நம்ம பிரின்சிபல் வந்து இருந்திருப்பாரு அந்த டைமில். எதுக்காக என்னை விட்டுட்டு இவனுக்கிட்ட போயிட்டு இந்த சிஞ்சாங்க பார்த்துக்கிற பொறுப்பை கொடுக்கணும், அப்போ எனக்கு வந்து எந்த திறமையும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு பொறாம உணர்ச்சி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிஞ்சாங்குக்காக நம்ம வேங்கோடைய அப்பா ஆட்கள் அவருடைய வீட்டெல்லாம் போய் எரிச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் போயிட்டு அந்த இடத்துல இருந்த நம்ம ஜியோனை காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த டைமில் ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். என் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து நான் சாக விட்டுட்டேனே, நான் நினச்சிருந்தா முன்னாடி போய் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவன் மேலே இருந்த ஒரு பொறாம உணர்ச்சியில் நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த வேங்கோடைய அப்பாவும் அவர் இறந்து போனதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரால் எதுவுமே பேச முடியல. அந்த குற்ற உணர்ச்சியில் சைலண்டாகவே இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பசங்க ஃபைட் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த சாய்ன்ற ஒருத்தன் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம வேங்கோட கண்ணத்தை கிழிச்சிருப்பான்ல, அதையும் பார்த்துருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த புள்ளி பண்ணுற பையன் அவனுடைய அண்ணனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பான்ல, அவனும் அதுக்கு முன்னாடி அந்த கையில் இரும்பு மாதிரி ஒன்று வச்சுட்டு நம்ம புள்ளி பண்ணுற பையனை அடிச்சிருப்பான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இது வந்து சும்மா ஃபைட்டிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது, இது வந்து ஏதோ ரவுடி பசங்களை உருவாக்குற இடம் போல், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம பசங்களை நம்ம சேர்த்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க எல்லாரையுமே. இதே நேரத்தில் நம்ம வேங்கு, ஹீரோயின், ஹீரோ இவங்க 3 பேரும் வந்து குழப்பமாக ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால சத்தியமாக நம்ப முடியல, பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டார், எப்படி நம்ம எல்லார்ட்டையும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்காரு, ஸோ அவர் எப்படி போய் ஒரு ஃப்ரெண்டையும் அந்த ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபையும் கொலை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குழந்தையும் கடத்திட்டு வந்திருப்பாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் நம்ம வேங்கோடைய அப்பா கடைசியாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் அந்த குழந்தைய அவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கி அந்த குழந்தையை கடத்த பார்த்தோம், அப்போ தான் மாற்றி இந்த ஹீரோயினை கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல எண்ணத்தில் அதை பண்ண மாதிரி பயங்கரமாக போய் அடிச்சு விட்டுருப்பாரு. அதனாலேயே இப்போ நம்ம வேங்கோட அப்பா மேலே இவங்களுக்கு சந்தேகமே இல்லை. அதே சமயம் பிரின்சிபல் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்றத பற்றி அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜியோன் கிட்டேயும் தெரியப்படுத்தக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் பிரின்சிபல் தான் தன்னுடைய அப்பா நினச்சி வளர்ந்துட்டு இருக்கா, அவகிட்ட நம்ம இதை சொல்லவே கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜியோன் இதெல்லாம் கேட்டு அந்த பக்கம் வந்துட்டா. என்ன சொல்கிறீங்க, நான் ஏன் வந்து அவரை என்னோட அப்பா இல்லைன்னு நினைக்க போகிறேன், என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கேட்கும்போது இவங்களும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. இதே நேரத்தில் நம்ம பிரின்சிபலை உட்கார வச்சு இந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே சுற்றி அவர்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வேலை பார்த்த பெரிய பெரிய ஆட்கள், அதுக்கப்புறம் நம்ம வேங்கோடைய அப்பா, இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலை இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம நல்ல ஒழுக்கத்தோடு வச்சுட்டு இருந்தோம், ஆனால் என்னைக்கு நீங்கள் பிரின்சிபலாக வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் பசங்களாம் இப்படி மாறிட்டாங்க, பொறுக்கி மாதிரி ஆயிட்டாங்க, யாருக்குமே டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நம்ம பிரின்சிபலை பற்றி பேசுகிறாங்க. அதை கேட்டு நம்ம பிரின்சிபலும், இங்கே பாருங்கள் சார், இத்தனை வருஷமாக நான் இந்த ஸ்கூலில் நல்லபடியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இந்த கேமுக்காக வெளியாட்களை உள்ள விட்டது தான் தப்பாக போச்சு, அவங்களால தான் இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஸோ இதை பெருசு பண்ணாதீங்க, நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ மன்னிப்பு கேட்கறதுனால இங்கே ஒன்றும் மாற போகிறது கிடையாது, இந்த ஸ்கூலையே இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, உனக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இந்த ஸ்கூல் இழுத்து மூடிடு, இல்லைனா நீ உன் வேலையை விட்டு போயிடு, இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபலும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட அப்பா வந்து இப்போ என்னை கன்ஃபார்ம் இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாரு, இதுக்கு மேலேயும் என்னால் இங்கேருந்து போகாமல் இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை தேடி திரும்ப வருவேன், இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நாளாக சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படியே கண் கலங்கிக்கிட்டு சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை எப்படியாவது அந்த ஆன்ட்டி இங்கேருந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஹீரோயின் வராமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்ற மாதிரி நிற்கிறாரு. ஸோ அப்படியே அவர் அடம்பிடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினும் வரா, அப்பா வாங்க போகலாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட சேர்ந்து போகிறா. போகும்போது கூட ஹீரோவை ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே பார்த்துட்டு போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பிரின்சிபலை மீட் பண்ணி பேசுகிறான். சரி இவங்களாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் நிஜமாவே இந்த ஸ்கூலை விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே பேசாமல் எல்லாமே சரியாயிரும்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்குன்னா ஒன்றுமே புரியல, அப்போது இந்த ஸ்கூல் வந்து ஃபுல்லாக இழுத்து மூடுறாங்களா இல்லை இவர் மட்டும் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கான். ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு இந்த ஸ்கூல் தானே எல்லாமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வேங்க் போய் அவன் அப்பா கிட்ட பேசுகிறான். அப்பா என்ன நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, இப்போ மறுபடியும் இந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கு வேலை இருக்குடா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ இவனை வந்து கொஞ்சம் பாராட்டி பேசணும் அப்படின்றதுக்காக நீ நல்லா பண்ணடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு. அது கேட்கும்போது நம்ம வேங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்பா எனக்கு பச்சையாக தெரியுது நீங்கள் ஏதோ பாராட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை பேசுகிறீங்க, கொஞ்சமாவது எனக்குன்னு என் கூட இருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லப்பா, ஏன்ப்பா எப்போயுமே இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத வந்து நீ எனக்கு ஆர்டர் பண்ணாத, அதுவும் இல்லாமல் நீ வந்து உண்மையாகவே நல்லா ஃபைட் பண்ண, நான் வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை, அதுவும் இல்லாமல் நீ என்னோட வாரிசு இன்னும் நிறைய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வேங்குக்கு ஒன்றுமே புரியல, உண்மையாகவே இவர் வந்து என்னோட அப்பா தானா, சும்மா அடிக்கடி இந்த மாதிரி வாரிசுன்னு மட்டும் தான் சொல்கிறாரு தவிர அது எனக்கு ஒன்றும் தோணவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறான்.
என்னன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பா வந்து அவளை சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜியோனு பிரின்ஸ்பலை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரின்ஸ்பல் அப்பா இல்லை அப்படின்றது இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம பிரின்ஸ்பலுக்கு உண்மையாகவே வந்து ஜியோன் தான் ஒரு குழந்தை மாதிரி. அவளை இவ்வளோ நாள் வந்து ஒரு குழந்தை மாதிரி நினச்சி தானே பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஜியோன் பக்கத்தில் அவர் இருக்காரு. இப்படி எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்க மேலே கேர் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட அப்பா மட்டும் என்னை கண்டுக்காமையே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால தனியாக நைட்டு முழுக்க தூக்கம் கூட வராமல் அப்படியே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பிரின்ஸ்பலை காட்டுறாங்க. அவர் இந்த ஸ்கூல்லேருந்து போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் போல. இப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த குக்கிங் டீச்சர் இருப்பார்ல, அவர் வந்து நீங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து நிஜமாவே போக போறீங்களா, என்ன நினச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் என்ன பண்ணுறது, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிட்டு அடுத்து அந்த யோகா டீச்சர் இருக்கார்ல, அவர் என்னன்னா பயங்கரமாக சீன் போட்டுட்ருக்காரு. நீ இல்லாததுக்கப்புறம் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னே தெரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் நமக்கு மட்டும் தானே தெரியும் இவரும் அந்த வேங்க அப்பாவுடைய ஆளுன்னு. அப்புறம் அடுத்து பிரின்ஸ்பல் கொஞ்சமாக அப்படியே இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ உடனே ஜியோன் ஓடி வந்து, உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே என்னுடைய பேரண்ட்ஸை கொண்டு தான் அவங்க கிட்ட இருந்து என்னை தூக்கிட்டு வந்தீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. ஏன்னா இவர் வந்து இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை இவர் போய் காப்பாற்றாமல் விட்டதுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ நானே தான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்ததுனால தான் இவ்வளோ நேரம் சைலண்டில் இருந்திருப்பாரு. பட் இந்த பொண்ணு வந்து நம்ம கொண்டுட்டோன்ற மாதிரி பேசுகிறாளே, இதுக்கு மேலேயும் உண்மையை வந்து நம்ம பூட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்ல வராரு. ஆனால் அவ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வருது, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு போயிடுறா. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்தோம், ஆனால் அவளே இன்னைக்கு நம்மளை வெறுத்துட்டா, இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே சோகத்தோடையே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வந்து, என்ன சார் நீங்கள் நிஜமாவே போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் போனதுக்கப்புறம் எனக்காக நீ கடைசியாக ஒரு விஷயம் பண்ணுவியா, என்னுடைய ஆஃபீஸில் ட்ராயரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதில் அந்த ஜியோனுடைய அம்மா அப்பாவோடைய ஃபோட்டோ இருக்கும், அதை மட்டும் நீ எப்படியாவது அவகிட்ட எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இவனும் போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது வேற எந்த ஃபோட்டோவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா கூட சேர்ந்து இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. இதில் இவன் அப்படி என்னடா பார்த்து ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அதுதான் அவனுடைய அம்மா அப்பா அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடி காப்பாற்ற போகும்போது அவனுக்கு அவனுடைய அப்பா தானே வந்து அந்த டைமில் தலைவலியெல்லாம் சரி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தானே இது. அதனால அன்னைக்கு என்னோட தலைவலியை சரி பண்ணது இவர் தானே, இவர் ஏன் இறந்து போயிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அன்னைக்கு தானே நான் அவரை உயிரோட பார்த்தேன் அப்படின்றப்போ ஏன் எல்லாருமே பிரின்சிபல் அவரை கொண்டுட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. லாஸ்ட்டாக இவர்கிட்ட ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியை அட்டாக் பண்ண வந்த கும்பலில் நானும் ஒருத்தனாக தான் இருந்தேன், அப்போது உங்களுடைய குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன், ஸோ இத்தனை நாளாக எனக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு, அதனால தான் இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதுவும் இல்லாமல் கடத்திட்டு போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் அவன் சொல்லியிருப்பான். அதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவை அவர் தானே அங்கேருந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. ஸோ அவன் யார், நான் அவனை எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா இந்த பக்கம் குழப்பத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஜியோன் கிட்ட காட்டுறான். இந்த பாத்தியா இதான் அவனுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை பார்க்கறதுக்கே ரெடியாக இல்லை, ரொம்ப கோவத்தில் இருக்கா. ஃபோட்டோலாம் வாங்கி கீழே தூக்கி போட்டுடுறா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். அதாவது நம்ம பிரின்சிபல் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கொடுக்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, அன்றைக்கி நைட்டு உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அன்றைக்கி அந்த வேங் அப்பாவுடைய ஆட்கள்லாம் வந்து அந்த இடத்த கொளுத்தி விட்டு நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் இவர் காப்பாற்ற லேட்டாக தான் போயிருப்பாரு. அவர் போன இடத்துல ஹீரோவோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருந்திருப்பாங்க. நம்ம ஜியோன் வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பா. அப்போது அவளை மட்டும் அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் நான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆனால் நான் காப்பாற்றிருந்தா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க, அந்த குற்ற உணர்ச்சியில் தான் நான் அவங்கள கொண்டுட்டேன்ற மாதிரி சொன்னேன், மற்றபடி நான் அவங்கள உண்மையாகவே கொல்லலை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. பட் இப்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோ இவகிட்ட சொன்னால் இவ நம்புற மாதிரியே இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, நான் எதையும் கேட்க விரும்பலை, அவர் ஒரு கொலைகாரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை இவங்க வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்னால் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அதில் ஒரு 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஜியோனு, வேங்கு, ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த சாய்ன்ற ஒரு பையன் இருப்பான்ல அவன், அதுக்கப்புறம் அந்த புள்ளி பாய், இவங்க எல்லாருமே தான் சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பழைய மெமரிஸை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப பதற்றத்தோட தூங்க முடியாமல் கதறிட்டு இருந்திருப்பாரு. அதான் நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பாரு. அப்புறம் மூச்சு திணறிய அவனை காட்டிலே போட்டு வந்திருப்பார்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு தூங்காமல் கொள்ளாமல் இருப்பார். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹீரோயினும் சுடுதண்ணிலாம் கொடுத்துட்ருப்பா. அப்புறம் இவ வெளியே தனியாக வந்து நிற்கும் போது அங்கே அந்த ஆன்ட்டி வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மோரியம் ஸ்கூல் தான் அவங்களுடைய கண்ணு போனதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போது அவர் ஒரு மாதிரி ரொம்ப
பதற்றப்பட்டாரு, கோவமும் பட்டாரு. ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. எனக்கு அவர் அப்படி பண்ணதை வச்சு பார்க்கும்போது அந்த மூரியம் ஸ்கூல் தான் காரணம்னு நினைக்கிறேன் அவருடைய கண்ணு போனதுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கோடைய அப்பா ஆட்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி அவருடைய கண்ணை வந்து கத்தியை வச்சு கிழிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவை கீழே போட்டுட்டு அவர் போயிருந்திருப்பார்ல, அந்த நேரத்தில் அதை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவருக்கு கண்ணே போயிருந்திருக்கும். ஸோ அதான் அந்த ஸ்கூலோட விஷயத்தில் நம்ம ஹீரோயினையும் அனுப்பாமல் இத்தனை நாளாக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே பியானோ ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஏன்னா ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் திடீர்னு அவனுடைய தலையும் வேற பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இப்படியே கஷ்டத்தோடு இந்த நைட் முடியுது. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த டீச்சர்ஸும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோக கடலில் மூழ்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, பிரின்ஸ்பலும் போயிட்டாரு. அப்போது இந்த யோகா டீச்சர் இருக்கான்ல, அவன் வேற புதுசாக இந்த ஸ்கூலுக்கு ஏதோ பிரின்ஸ்பல் மாதிரி கோட் சூட்லாம் போட்டு அப்படியே சீன் போட்டுட்டு இருக்கான். எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து இதுதான் இதுக்கப்புறம் நான் தான் வந்து பிரின்ஸ்பல் மாதிரி அப்படின்லாம் பேசுகிறான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப காண்டாயிருது. அப்படியே வெளியே வந்துட்டு கோவத்தோட முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவன் ஓவரா பண்ணுறான்மோ, இவன் பிரின்ஸ்பல் மாதிரி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஜியோனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு போகும்போது அவ ஒரு சில பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சோகத்திலேயே தான் இருக்கா இப்போ வரைக்கும். ஏன்னா அந்த பொம்மை எல்லாமே சின்ன வயசுல நம்ம பிரின்ஸ்பல் தான் கொடுத்துருப்பாரு. இதுதான் இதுக்கப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டுங்க, ஸோ இதை வச்சு தான் நீ விளையாடணும், உனக்குன்னு வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ நினைக்க கூடாது, நானும் இந்த பொம்மையும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவர் நம்மளுடைய உண்மையான அப்பாவா இல்லைனாலும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தானே இருந்தார், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பிரின்ஸ்பலை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஜியோனோட அண்ணனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் வந்துட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோடைய வீடெலாம் எரிஞ்சு போச்சுல்ல, அதில் அவனுடைய 2 குழந்தைங்களும் மாட்டியிருந்தாங்க. ஒரு குழந்தையை நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் இன்னொரு குழந்தை அங்கே இல்லை. ஆனால் அது ஆல்ரெடி வேற யாரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.